Hello, welcome to my channel. இன்னைக்கான டாபிக் வந்துட்டு who is your future spouse? யாரு நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க? ஓகே, ஸோ இது ஒரு கியூரியாசிட்டியான ரீடிங்காக இருக்க போகுது. ஸோ நம்ம டைரக்டாக ரீடிங்குள்ளே போயிடலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர் மார்க்கர், இந்த பிங்க் கலர். பைல் நம்பர் 2 ஃபுல் டேரோட் கார்டு இது. ஸோ இந்த கார்டு. பைல் நம்பர் 3 this one. ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. குயிக்காக சூஸ் பண்ணுங்க. நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். நீங்க யாரை மேரி பண்ண போறீங்க, கல்யாணம் பண்ண போறீங்க? ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Yes, pile number 1. Very good energy. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த நபர் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க. உங்களோட வாழ்க்கையிலும் சரி, உங்களோட உணர்வுகளிலும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நினைச்சிட்டு பயந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கிற நீங்க மேரேஜ்க்கு அப்புறம் இந்த பர்சனை நீங்க மீட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க, ஹாப்பி ஆவீங்க. ஸோ அந்த ஒரு மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு தெரியும். அந்த நபர் கூட இருக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு லைஃப்ல என்ஜாய் பண்ணணும், நிறைய விஷயங்கள் ரசிக்கணுங்கிற ஒரு ஃபீலிங்ஸை வந்து உருவாக்குவாங்க. ஏன்னா இந்த நபர் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான கேரக்டராக இருப்பாங்க. நல்ல ஒரு ரொம்ப மெச்சூர்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. லைஃப்ல வந்துட்டு பெரிய ஒரு நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு நபர். ஓகேங்களா? முக்கியமாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்னா என்ன, அதை பத்தி நல்ல ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்க எனக்கு இந்த மாதிரி பர்சன் தான் எனக்கு பார்ட்னரா வரணும், இந்த மாதிரி பர்சனை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் அந்த பர்சனை தான் வந்துட்டு நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க. லைக் ஒரு 70% அரௌண்டாவது வந்துட்டு மேட்ச் ஆவாங்க. ஓகேங்களா? பட் ஆனா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றது, ஆசைப்படுறது வந்து ரியலா இருக்கணும். இந்த ஃபேண்டசில யோசிச்சுட்டு இருந்தீங்க, உங்களோட கற்பனைகளை ரொம்ப ஓவரா வச்சுட்டு அப்படி வேணும்னு கேட்டீங்கன்னாலாம் கிடைக்காது. ஓகே, ஸோ கீப் இட் ரியலா இருக்கணும். சி ஹாப்பி ஸ்கூரில் சொன்ன மாதிரி தான், லுக் அட் த ஹாப்பினஸ். ஓகே, சின்ன விஷயங்களை கூட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, பயங்களை போக்குறது, அட்வென்ச்சர்ஸ், நிறைய த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும். சரி, இப்போ நீங்க மேபி பைல் நம்பர் 1 வந்துட்டு உங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பர்சனாக இருப்பாங்க, ஃபேமிலி ஸ்ட்ரிக்டா இருக்கும், எதுவுமே வந்துட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது, ட்ரை பண்ணக்கூடாதுன்னு உங்களோட நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ், நிறைய சந்தோஷங்களை வந்துட்டு முடக்கி போட்டிருப்பாங்க. உங்களுக்கான ஆசைகள் இருக்கும். நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு இந்த அட்வென்ச்சரஸ் வந்துட்டு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். புது அனுபவங்கள் இது வரைக்கும். ஓகேங்களா? இப்போ மேபி பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப ஃபேமிலி ட்ராமாஸ், ரிலேஷன்ஷிப் ட்ராமா இதில் தான் அதிகமாக இருப்பீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இந்த பர்சன் வந்த அப்புறம் லைஃப்ல என்ஜாய் பண்ணுறது தான் வந்துட்டு நிறையா இருக்கும். குட் எக்ஸ்பீரியன்சஸ், புது அனுபவங்கள். ஓகே, சோஃபார் நிறைய ஒரு லவ் எனர்ஜி தான் வந்திருக்குது. பார்க்கலாம்.
இது மோஸ்ட்லி ஒரு அரேஞ்ச்டு மேரேஜாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு மேரேஜாக கூட இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த பர்சன் வந்துட்டு ஒரு உங்க ஃபேமிலியோடையும் சரி அவங்க ஃபேமிலியோடையும் சரி ஒரு நல்ல வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. லைக் மரியாதையோட நடந்துக்குவாங்க, எல்லாத்தையும் அன்பா பாசமா பார்த்துக்குவாங்க. எல்லாருக்கும் இந்த நபரை ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இந்த மாதிரி பர்சன் தான் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரி கூட வந்துட்டு ஒரு ஆசைகள் வந்து ஒரு சில பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த நபர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கறதும் சொல்லலாம். உங்க வாழ்க்கையே வந்துட்டு மாறும். உங்களுக்கான டைமிங், உங்களுக்கான நியூ லைஃபே வந்துட்டு அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் அந்த பர்சன் வந்ததுக்கு அப்புறம் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனதளவில் வந்து ரொம்ப யங்கா இருப்பாங்க. பட் லைஃப்ல நிறைய மெச்சூர்டான எக்ஸ்பீரியன்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க தான். வாழ்க்கை நிறைய அனுபவங்களை பார்த்துருப்பாங்க. ஆனால் மனதளவில் ரொம்ப யங்கா ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டான ஒரு கேரக்டர். உங்களுக்கு அப்படியே கரெக்டாக ஏற்ற மாதிரியான ஒரு பர்சனாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ திஸ் ஒரு கிங்குக்கான எனர்ஜி அப்படின்னா இந்த பர்சன் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் உங்களை ஒரு 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 மரியாதையோடு நடத்துவாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவங்க இருக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஸோ உங்களோட பார்ட்னர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷனுங்கிற உணர்வுகள் வந்துட்டு அந்த பர்சன் ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கு அவங்க கிட்ட. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் வெரி குடான ஒரு மெசேஜஸ் தான் வந்திருக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ ஆம் அட்ராக்டிங் மை சோல்மேட் அப்படிங்கிறத டைப் பண்ணி நீங்க என்ன ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணுமோ தாராளமா டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஃபுல் கார்ட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பவுஸ் யாரு, நீங்க யாரை மேரேஜ் பண்ண போறீங்க? ஓகே, ஸோ இட்ஸ் ஜென்ரல் ரீடிங். ஸோ பார்ப்போம். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும், டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களோட டீட்டெயில்ஸை வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கலாம். Okay, so reunion with your twin flame is a destined event. I'll take one more. Trust, yes. So pile number 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு நீங்க இந்த நபரை வந்து மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆல்ரெடி. ஒரு உங்க எக்ஸ் பார்ட்னரா இருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ் பார்ட்னர் அப்படின்னா லைக் பிரேக்கப் நடந்திருக்கலாம், இல்லை வந்து நோ கான்டாக்ட்ல கூட இருக்கலாம். ஸோ அந்த பர்சனே கூட வந்துட்டு நீங்க மேரேஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் நீங்க ட்வின் ஃபிளேம் எனர்ஜியில இருக்கீங்க, உங்க பார்ட்னரோட ட்வின் ஃபிளேம் பாண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்ட்னரையுமே வந்துட்டு நீங்க மேரேஜ் பண்ணுவீங்க. ஆனா பல தடைகளை தாண்டி பல சேலஞ்சஸை தாண்டி தான் உங்களோட மேரேஜ் அப்படிங்கிறதுமே வந்து இருக்கும். அதாவது எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்புமே ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி இது லவ் மேரேஜ்க்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு சேலஞ்சஸ் நான் சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் என்னடா செய்யணுமா மேரேஜுங்கிற மாதிரி கூட உங்கள் எனர்ஜி ட்ரெயின் ஆக கூட வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? பட் ஸ்டில் அந்த நம்பிக்கைங்கிறது வந்து ஏதோ ஒரு இதில் வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் மனதளவில் வந்து இன்னும் நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்னவா இருக்க வாய்ப்பு அதிகம்னா, இந்த பர்சனை தவிர்த்து வேற யார் மேலே எனக்கு நம்பிக்கை வரல. ஆல்தோ இந்த பார்ட்னர் இந்த பர்சன் உங்க லைஃப்ல உங்களை காயப்படுத்தியிருக்காங்க, பட் ஸ்டில் இவங்களை விடவும் முடியல. வேற ஒரு பர்சன் மேல நம்பிக்கையும் புதுசா யார் மேல நான் நம்பிக்கை வைக்கிறது, அவங்களோட எனக்கு கனெக்ட் ஆகுமா ஆகாதாங்கிற ஒரு கேள்விகளே வந்து உங்க மனசுல அதிகமா இருக்கிறதுனாலேயே புது பர்சனை நீங்க மீட் பண்றதும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் போறதுலயும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கும். பிகாஸ் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்கு.
ஆனால் உங்களோட மேரேஜ் லைஃப் ஐ மீன் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்குள்ளார லைக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதையும் தாண்டி கல்யாணத்துக்குள்ளார வர்றப்போ வந்துட்டு நீங்கள் இவங்களை ஒரு புது பர்சனாக கூட நீங்கள் பார்க்க வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஜாபுக்கு போகிற மாதிரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரியுமான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. லைக் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பர்சனாக இருப்பீங்க. கோல் சம்பந்தமான போராட்டங்கள், கோல் சாதிக்கணும், நிறைய நல்லா செட்டில் ஆகணும், எல்லாத்துக்கும் முன்னாடியும் வந்துட்டு நம்ம வாழ்ந்து காட்டணும், இப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு ரெண்டு பேர் மனசுலயும் இருக்கும். அது முக்கியமாக உங்க மனசுல கொஞ்சம் அதிகமாவே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்க பார்ட்னரை தாண்டி நீங்க ஓவரால் லீட் பண்ற மாதிரி தான் வந்து காமிக்குது. ஓகே, ஆனா வந்துட்டு இந்த பர்சன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இனி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. மாற்றங்கள் இருக்கும், நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கும். உங்களை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் ஓகேன்னு கேட்குற அளவுக்கு வந்துட்டு அந்த தாட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. பொறுமை ஆல்சோ வந்துட்டு இருக்கும். ஓகே, பட் ஆனால் உங்க மேரேஜ் லைஃப் ஒரு சேலஞ்சஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் த்ரில்லிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, எஸ், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மேபி ஒரு என்ன சொல்றது, இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா திடீர்னு வரத்துக்கும் ஒரு மேரேஜ்க்கான ப்ரொபோசல் எடுத்துட்டு வரத்துக்குமான சான்சஸ் இருக்கும். அதாவது இவங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு கேரக்டராக இருப்பாங்க, ரொம்ப படபடன்னு முடிவு எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, யோசிக்காம டக்கு டக்குன்னு ஒரு டெசிஷன் எடுத்துட வேண்டியது, அதுக்கப்புறம் உட்காந்துட்டு யோசிக்க வேண்டியது, அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த மெச்சூரிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ வந்துட்டு உங்ககிட்ட அதிகமாக இருக்குது. உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து அந்த விளையாட்டுத்தனம், அந்த ஒரு வேகமாக அவசரப்பட்டு முடிவெடுக்கிற விஷயங்கள், இதுதான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் ரூல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சான்சஸ் நிறையா இருக்குது. பட் அந்த சான்சஸை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ பைல் நம்பர் 2, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ எம் அட்ராக்டிங் மை ட்வின் ஃப்ளேம், நீங்கள் என்ன ஒரு விஷயம் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சொல்லி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 3, ஹூ இஸ் யுவர் ஃபியூச்சர் ஸ்பவுஸ்? யாரை நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க? பைல் நம்பர் 3 பார்க்கலாம். Okay, see, doorway, window. Get ready. Butterfly. Okay, that's it. Very good. Pile number 3. See, இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெரி நியூ பர்சனாக இருப்பாங்க. பட் ஆனால் வந்துட்டு லைக் யூனோ இப்போது இந்த பர்சன் வந்துட்டு வில் கிவ் யூ லாட் ஆஃப் லவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நம்பிக்கையே இருக்கும்னு சொல்லாமே. லைக் இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நியூ டோர், ஒரு நியூ லைஃப் வந்து ஓப்பன் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா, இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு புது விதமான ஒரு லவ், இது வரைக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாத ஒரு லவ் தான் இந்த நபர் கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ்க்கு பாசிபிள், அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவீங்க. பட் ஆனாலும் அதுக்கு அந்த அரேஞ்ச் மேரேஜ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவங்க மேலே அதிகமான லவ் வச்சுருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லவ்வபிளான ஒரு பர்சனை தான் நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்க. இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு மேரேஜாக இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. உங்களுக்கு பிடிச்ச பர்சன் மனநிறைவோட கல்யாணங்கிறது வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ வந்துட்டு
இந்த நபர் வந்து உங்களோட ஆசைகள், உங்களுடைய கனவுகளை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்க லைஃப்ல நிறைய வாய்ப்புகள் வரும். ஒரு லக்கியான பர்சன் கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். உங்ககிட்ட தேடி வரும். உங்க வீடு தேடி வரும்னு சொல்லலாம். எந்த வாய்ப்பு எப்படி வரும்னு கூட சொல்ல முடியாது. ரேண்டம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கிடைக்கும். கண்டிப்பா இது டிவைன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பார்ட்னர்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் லவ்ல வந்துட்டு நீங்க நிறைய ஒரு பிரேக்கப்பு, நிறைய எமோஷனல் ட்ராமா, நிறைய ஒரு சீட்டிங், ஏமாத்துறது, ஏமாந்து போறது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே பார்த்துட்டு இருந்த பாயில் நம்பர் 3 புது அனுபவம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயங்களா தான் இருக்கும். லைக் ஒரு பசில் மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு த்ரில்லிங்னு சொல்ல முடியாது, ஒரு சஸ்பென்ஸா, லைக் வெரி குட்டான ஒரு சர்ப்ரைசஸ் கலந்த ஒரு பர்சன் அண்ட் ஆல்சோ உங்க மேரேஜ் லைஃப் இருக்கும். ஸோ இந்த பர்சனை நீங்கள் எய்தர் வந்துட்டு பார்ட்டியில் இல்லை ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், மீட்டிங், நைட் அவுட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு பார்க்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அந்த பர்சனுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரட் ஆகிடுவீங்க. ஃபர்ஸ்ட் இட்ஸ் லைக் அந்த பர்சன் தான் ஈஸியாக உங்க லைக் உங்க மேலே அந்த லவ் ஃபால் ஆவாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்துட்டு அவங்க மேலே லவ் உங்களுக்கு வரும். பட் அவங்க ஈஸியாக அவங்க மேலே லவ் வந்துடும், அட்ராக்ட் ஆயிடுவாங்க. See, you got beautiful lovers and 3 of cups. Look at the energy. எவ்வளவுதான் டைமிங். See, எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, எவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் இருக்கு. ஸோ மேரேஜ்க்கான டைமிங் வெரி நியர். அண்ட் இந்த பர்சன் ஒரு சில பேருக்கு சோல்மேட்டாக இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். அண்ட் டிவைன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பார்ட்னராக தான் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் நாட் நியர்லி கார்மிக் மாதிரி வந்துட்டு கிடையாது. ஓகே, நிறைய டிராவலிங் கூட்டிட்டு போவாங்க இந்த நபர் வந்துட்டு. நீங்க இது வரைக்கும் போகாத இடத்துக்கு நிறைய டிராவலிங் வந்துட்டு நீங்க அவங்களோட போவீங்க. புது அனுபவங்கள் இருக்கும். நிறைய டைமிங் உங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மோர் ஆஃப் லவ் நிறைய செய்வாங்க உங்களுக்காக. ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா கூட அதை செஞ்சு கொடுப்பாங்க அவங்க. அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அதுல வந்து நீங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்துட்டு நினைப்பாங்க. ஓகே, உங்களுக்காக நிறைய முடிவுகள், அவங்களோட முடிவுகளை மாத்துவாங்க, நிறைய ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்களோட விஷயத்தை கூட கம்மி பண்ணிட்டு ஓகே கேட்குறீங்களா, கண்டிப்பா நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வெரி குட் கேரக்டராக இருப்பாங்க. அண்ட் மோர் ஆஃப் லவ் எனர்ஜி. இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்துட்டு அதிகமான அந்த காதல் உணர்வு வந்துட்டு இருக்கும். ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ட்ரீம் வேர்ல்டு, அந்த ஒரு ஃபேண்டசி உலகத்துக்குள்ளார வாழ்ற மாதிரியே வந்துட்டு உங்களுக்குள்ளார தோணும். ஓகே, பட் அந்த பிகினிங், அந்த பர்சனோட மீட் பண்றதும் சரி, அந்த பர்சன் உங்க லைஃப்ல வந்து அந்த பிகினிங் ஃபேஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஃபேண்டசி கலந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு ஐ ஆம் வெல்கமிங் மை சோல்மேட் வெரி சூன், ஐ ஆம் கெட்டிங் மேரிட் வெரி சூன் அப்படிங்கிறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீப் உங்க மைண்டும் சரி மனசையும் சரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போதான் வந்துட்டு மோர் ஆஃப் லவ் வந்துட்டு நீங்களும் நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அப்போதான் அதுக்கான பார்ட்னரை நீங்க ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. 3 பைலும் வித்தியாசமான மெசேஜஸ் பார்த்தாச்சு. குவைட் யூனிக்கா இருக்கு. இது எல்லாமே காமனான ஒரு மெசேஜஸ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு. நன்றி.